ஆடு கோழி பலியிட தடை சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த அம்மா ஒரே நேரத்தில். மதமாற்ற தடை சட்டம், ஆடு கோழி பலியிட தடை சட்டம். ஆடு கோழியை நீ ஏன் பலியிடக்கூடாதுன்னு சொல்ற? நான் ஏன் குலதெய்வங்களுக்கு, கருப்புசாமிக்கு, முனியாண்டிக்கு நான் போய் ஆட்டை வெட்டுவேன், பன்றியை வெட்டுவேன், கோழியை வெட்டுவேன், அங்கேயே சமைப்பேன், சொந்த பந்தங்களோட உட்கார்ந்து நான் சாப்பிடுவேன். இது என்னுடைய நீண்ட கால கலாச்சாரம். சில சாமிக்கு நான் சாராயமும் படைப்பேன். அது எங்களுடைய முன்னோர் கலாச்சாரம். செத்து போனவன் என் தாத்தாவா இருக்கலாம், பாட்டனா இருக்கலாம், அவன் விரும்பி திங்கிற கறியை நான் படைப்பேன். இது எனக்கான கலாச்சாரம். இதை நீ தடுப்பதன் மூலம் சாதிக்க விரும்புவது என்ன? நீ பெருந்தெய்வ வழிபாட்டை நோக்கி என்ன நகர்த்துற, சிறுதெய்வ வழிபாட்டிலிருந்து என்ன வெளியேற்றுற, குலதெய்வ வழிபாட்டிலிருந்து வெளியேற்றுகிறாய். என்னுடைய நாட்டுப்புற கலாச்சாரத்தை, பாரம்பரிய கலாச்சாரத்தை அழிக்க பார்க்கிறாய் என்று அன்றைக்கு அந்த அரசுக்கு எதிராக ஆடு கோழி பலியிட தடை சட்டத்தை எதிர்த்துதான் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாட்டை நடத்தும். இது எப்ப நடந்தது? 2004. இன்றைக்கு 2026 22 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே கொள்கை உறுதிப்பாடு கொண்ட திருமாவளவனாகத்தான் நிற்கிறான் களத்தில். ஆனா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் நடைமுறையில் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, சத்தீஸ்கர்ல இருக்கு. அங்க இந்த ஆன்டி கன்வென்ஷன் லா கொண்டு வந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இவர் மதமாற்ற முயற்சி செய்தார்னா அவரை தாக்குறது, அரெஸ்ட் பண்றது, உள்ள போடுறது. அந்த சட்டம் இருக்கிறதுனால எந்த கிறிஸ்தவரா இருந்தாலும், எந்த முஸ்லீமா இருந்தாலும், அவர் மதம் மாற்ற முயற்சித்தார் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் கேஸ் போட்டு அவரை தூக்கி உள்ள போட முடியும். இவையெல்லாம் இந்தியா முழுவதும் பரவிவிடக் கூடாது, தமிழ்நாட்டிலும் பரவிவிடக் கூடாது என்கிற கவலைதான் நமக்கு மேலோங்கி இருக்கிறது. அதனால்தான் பெரியாரை இழித்து பழித்து பேசுகிறவர்களையும், திராவிட அரசியலில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு என்று சொல்லிக் கொண்டு அந்த கும்பலின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக புதிதாக களம் இறங்கி இருப்பவர்களையும் நாம் எதிர்க்கவும் விமர்சிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம்.